எந்த அளவுக்குங்க? எவ்வளவு பெரிய பிராடு, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இந்த முன்னுடைய மாநில செயலாளர சொல்லி காட்டுறாரு. வக்பு சொத்து என்ன தெரியுமா? பாகிஸ்தானுக்கு விட்டுட்டு ஓடி போயிருவாங்கல, அவங்க விட்டுட்டு போனது வக்பு சொத்து. அதுக்கு தான் போராடுறாங்க இங்க இருக்கவங்க. இங்க 3000 ஏக்கர் இருக்கின்றதே கான்மியானுடைய சொத்து. அப்படி விட்டுட்டு போன சொத்து எவ்வளவு பெரிய பிராடு, எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். தோழர்களே, அவன் பிறந்ததே பொய்யில தான் பிறந்திருக்கான். யாரு? இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சியும் RSS சங்க பரிவார பொய்யில பிறந்தவங்க. அவன் பேசுறான், ராசா பேசுறாருங்க, ராசா பேசுறாருங்க. வக்பு சொத்து என்ன தெரியுமா? ஒரு இணையதளத்துக்கு பேட்டி கொடுக்கிறாரு. வக்பு சொத்து என்ன தெரியுமா? அது இப்படி விட்டுட்டு போனத வக்பு சொத்து. டாக்குமெண்ட் இல்லாதது எவன் தான் வக்பு சொத்துன்னு சொன்னா? வக்பு சொத்து எவன் சொன்னது? தோழர்களே, அந்த காலத்துல எனக்கு தெரியுங்க, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு தெரியும். கை நாட்டு வச்சிருக்கக்கூடிய வக்பு சொத்துகள் இருக்கின்றது. சொந்த சொத்து கிரயமானதையே கை நாட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவு தான் அவங்களுடைய மதி, அவங்களோட அறிவு. ஒரு 10, 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால், அதுக்கு முன்னாடி அப்படியே வாய் வார்த்தை இருக்கக்கூடிய சொத்துக்கள். டாக்குமெண்ட் இல்லைன்னா சொல்லிருவியலா வக்பு சொத்து இல்லைன்னு? என்னையா அது? எப்படியா நீ பேசுற? உங்களுக்கும் ஆராசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆராசாவுக்கும் இந்து முன்னுடைய மாநில செயலருக்கு என்ன வித்தியாசம்? இந்த மக்களுக்கு ஒழுங்காக போதிக்க வேணாம், ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேணாம்?